अवधूत चिंतना श्री गुरुदेव दत्ता दत्त महाराज की दत्त महाराज की दत्त महाराज की दत्त महाराज की हरीश Now the Ending on ब्रह्मा विष्णु महेश्वरा दिगंबरा दिगंबरा दिगंबरो महेश्वरा दिगंबरा दिगंबरा श्रीपाद वल्लभ दिगंबरा சரியா कड़सिया बाबा को बीच वाला संग है ना बाबा का है ठीक है बाबा का उनका हाथ में दे देना है यहाँ का बीच में ना वो योगी का दे देना वहाँ पर वो प्रधान का संग है ना अब खुद रखिए बाद में एक एक संग है ना पुष्पों को भेज देना श्री दत्तात्रेय महाराज की 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 श्री दत्तात्रेय महाराज की
दत्तात्रेय महाराज की। शर्मा जी आपको भी एक आपको एक क्षण होना है। दत्तात्रेय महाराज की जय। शर्मा दत्तात्रेय महाराज की जय। श्री 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 दत्तात्रेय महाराज की श्री दत्तात्रेय महाराज की श्री दत्तात्रेय महाराज की श्री दत्तात्रेय महाराज की श्री महाराज की जय। यहीं पर रहिए। யாரு சத்தமா ஜெய் சொல்றீங்களோ அவளுக்கு 2 பங்கு புண்ணியம். दत्त महाराज की श्री दत्त महाराज की श्री दत्त महाराज की श्री दत्त महाराज की दत्त महाराज की दत्त महाराज की சுத்தி கொண்டு எங்க சொன்னது எங்க கொண்டு
விருப்பப்படுறவா இதை கோவிலுக்கு காணிக்கையாக செலுத்திட்டு எடுத்துக்கலாம். ஆரம்பம் வந்து 1001 ரூபா. விருப்பப்படுறவா இதுக்கு மேலே ஏழை கேட்கலாம். 1001 ரூபாய். கொடுக்குற காசு அன்னதானத்துக்கு மட்டும்தான். நாங்கள் சாப்பிட்ட கைகள் योगाधीशकराय नमः योगगम्याय नमः योगारतिये नमः योगेशाय नमः योगाधीशाय नमः योगपरायणाय नमः योगाध्ययनबन्धजाय नमः दिगम्बराय नमः दिव्याम्बराय नमः पीताम्बराय नमः
எல்லாருமே ரைட் ஹேண்ட் தானே? கல்யாணம் தவிர மற்ற எல்லாருமே ரைட் ஹேண்ட் தான். கல்யாணத்துக்கு மட்டும் தான் அவங்க ஆத்துக்கார் கல்யாணம் எல்லாருமே சேர்ந்து போடும். மற்ற எல்லா கல்யாணமும் ரைட் ஹேண்ட் தான். அம்மா குழந்தைக்கு ஒரு படம் தரல, ஆனால் ஒரு வீக் கொடுத்துட்டேங்க. லைன் இல்லைங்க, ஒரு ஆள் லைன் நீங்கள் கட்டிட்டு மகாராஜ் கி ஜெய். உலகத்தில் இருக்கக்கூடிய பல தர்மங்களில் ரொம்ப முக்கியமான தர்மம் என்ன அப்படின்னு கேட்டாக்கா தத்த தர்மங்கிறது. அந்த சுவாமியை வழிபடுறதுல கணாதிபத்தியம் மகாகணபதி வழிபடுறது, கௌமாரம் முருகன் வழிபடுறது, சாப்டம் அம்பாளை வழிபடுறது, சைவம் சிவனை வழிபடுறது, வைணவம் பெருமாளை வழிபடுறது, இப்படி நிறையா இருக்குது. அதில் இந்த பிரம்மா விஷ்ணு சிவபெருமானுடைய சேர்த்து வழிபடக்கூடிய ஒரே ஒரு வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீ தத்த வழிபாடு. தத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அத்ரி முனிவருக்கும் மனுஷாதேவிக்கும் பிறந்த ஒரு உன்னத புதல்வன் பிரம்மா விஷ்ணு சிவபெருமானுடைய சேர்க்கப்பட்ட வடிவம். இதுக்கு ஒரு புராணமே ஒன்று இருக்குது. அதாவது புவியில் இருக்கக்கூடிய மானுட பிரிவில் இருக்க யாருமே சொர்க்கத்துக்கு தன்னுடைய சரீரத்தோடு போக முடியாது. அப்படி இருக்கிறப்ப வனத்தில் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நேர்த்தியான முறையில் அன்னதானம் பண்ணி அந்த இந்திர பதவியினுடைய அதி உன்னதமான பதவி வந்து அத்ரி முனிவருக்கும் மனுஷாதேவிக்கும் கிடைக்கப்பட்டது. அந்த பதவி கிடைக்கக்கூடிய அந்த தருணத்தில் என்ன ஆகுதுன்னா தேவேந்திரன்லேருந்து ஆரம்பித்து எல்லாரும் இதை பற்றி கொஞ்சம் நீங்கள் பரிசோதனை பண்ணிவிட்டு அவளுக்கு இந்த சக்தியை கொடுக்கணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறான். அப்போ முப்பெரும் தேவர்களும் புவியில் இறங்கி நேராக அத்ரி முனிவருடைய ஆசிரமம் சென்று அங்கே அத்ரி முனிவருக்கு முன்னாடி, அதாவது அவர் இல்லை தாயார் மட்டும்தான் இருந்தா, அனுஷாதேவி மட்டும்தான் இருந்தா. அப்போ போயிட்டு தாயே நாங்கள் வெகு தினமாக பசியில் இருந்துருக்கோம், எங்களுக்கு உணவு படைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறான், அன்னதானமாக கேட்குறான். அப்போ கேட்ட உடனே தாயாரும் வாங்கோ உட்காருங்கோ, ரொம்ப சிறிது நேரத்தில் என்னுடைய கணவர் வந்துடுவார், அந்த உடனே நாங்கள் சேர்ந்து உங்களுக்கு உபசரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். இல்லை, வெகு தொலைவில் வெகு நாட்களாக நாங்கள் பசியில் இருப்பதனால எங்களுக்கு உடனடியாக உணவு கொடுப்போம் அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே தாயார் உணவு பரிமாற வரான். அப்போ பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் முற்றும் திறந்த முனிவர்கள், எங்களுக்கு நீங்கள் வந்து முற்றும் திறந்து தான் எங்களுக்கு உணவு பரிமாறணும், அதாவது ஆடை இல்லாமல் மறைக்காமல் தான். அப்போ மறைச்சல்னா எங்களுக்கு நீங்கள் சூடு வச்சிருக்கிறதா அர்த்தம், அதனால் மறைக்காமல் எங்களுக்கு உணவு பரிமாறுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்ட உடனே அனுஷாதேவி துணி சனம் கூட சஞ்சலம் இல்லாமல் முதல்ல என்ன கூப்பிட்டா எல்லாரும் அம்மான்னு கூப்பிட்டா. அப்படி அம்மான்னு கூப்பிட்டா அதே காரணமாக வச்சு அத்ரியினுடைய கமண்டலத்திலேருந்து தீர்த்தத்தை எடுத்து அவள் 3 பேரும் என்னுடைய குழந்தைகளாக மாறப்படுவதுன்னு சொல்லி தீர்த்தத்தை புரோக்ஷனம் பண்ணுறான். பண்ண உடனே பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் 3 பேருமே அழகாக குட்டி கை குழந்தைகளாக மாறிடுறான். குழந்தைக்கு எப்படி உணவு கொடுக்குறோமோ அப்படி உணவு கொடுத்து அவளை துகிலில் தூங்க வச்சிடுறா தாயார். தூங்க வச்ச உடனே என்ன இருந்தாக்கா பிரபஞ்சமே இருண்டு போயிருந்தது. அந்த அத்ரி முனிவருடைய ஆசிரமம் மட்டும் ஜொலிக்கிறது, மற்ற எல்லா இடமும் இருண்டு போச்சு. அப்போ முப்பெரும் தேவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் ஒளி இருக்கிறதுனால 33 கோடி தேவர்களும் அவரை தேடி வரா, எங்கே இருக்கான்னு அகர்ச்சியா இந்த அத்ரி முனிவருடைய ஆசிரமத்தில் இருக்கான்னு அங்கே வரா. அப்போ அத்ரி வந்துடுறார். வந்து பார்க்குறப்ப பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் குழந்தையா இருக்கிறத பார்க்குறார், ரொம்ப சந்தோஷமாகிறார். அப்போ தேவர்கள்லாம் வந்து திருப்பி எங்களுடைய நாங்கள் பண்ண தவறை மன்னிச்சு திருப்பி அவளை வந்து பழைய நிலைக்கு கொண்டு வாங்கோ, பிரபஞ்சமே ஸ்தம்பிச்சிருக்குன்னு கேட்டுக்கிறார். அப்போ கேட்டுக்கூடிய தருணத்தில் அத்ரி முனிவரும் மனுஷாதேவியும் பிரம்மா விஷ்ணு சிவபெருமான மறுபடியும் அவளுடைய நிலைக்கே கொண்டு வந்துடுறார். அப்போ கொண்டு வந்தோடனே பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் 3 பேரும் சொல்கிறா, எங்களுக்கு தாய் பாசமும் இன்னைக்கு கிடைக்கவே இல்லை, உங்கள்கிட்ட தான் தாய் பாசத்தை நாங்கள் அடைஞ்சோம். தாய் எங்களுக்கு தாய்ங்கிறதுனால நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கே தாயாயிட்டேன், அதனால் எங்களை உங்களுடைய குழந்தையெல்லாம் நீங்கள் ஸ்வீகரிச்சுக்கணும்னு சொல்லி கேட்குறான். கேட்ட உடனே சரி எடுத்துக்கிறோம்னு சொன்ன உடனேயே பிரம்மா விஷ்ணு சிவபெருமானுடைய சேர்க்கப்பட்ட வடிவமாக பிரபஞ்சத்திற்குரிய பூர்ண சக்தி கொண்டதாக ஸ்ரீ தத்தாத்திரேயர் சொல்கிறார். சங்கர மடத்திலேருந்து ஆதிசங்கரருக்கெல்லாம் தொன்மையானது இது அப்படின்னு கேட்டேன்னாக்க தத்தாத்திரேயனுடைய தர்மம். தத்தர் தான் ஆதி
தர்மத்துக்கு நிலையா நின்றவர். பிரபஞ்சத்தையே சூன்யமாகக்கூடிய தர்மத்தில் பிரபஞ்சத்தை மையமாக நின்று காத்தவர். பூமியினுடைய கர்ப்ப பாகத்துக்கு சென்று பூமியை காத்தவர். ரொம்ப அதிக உன்னதமான தேவதை தத்தாத்திரேயர். இவரை யார் வழிபடுறாலோ அவளுக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும். குருவனுடைய அனுகிரகம் கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த தத்தாத்திரேயருக்கு நம்ம ஆர்விஎஸ் பத்மாவதி சாய் ட்ரஸ்டில் இருக்கக்கூடிய சாய்நாதர் கோவிலுடைய அவருடைய குருவாக இருக்கக்கூடிய தத்தாத்திரேயருக்கு விசேஷமாக கும்பாபிஷேகம் முடிந்து கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் பூர்த்தியாகி 2ஆம் ஆண்டு நோக்கி போயிட்டு இருக்கு. அதி உன்னதமான ஸ்ரீ தத்தாத்திரேயருடைய விக்கிரகம் வந்து கோவாலேருந்து தத்த மடத்துலேருந்து கொண்டு இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. அப்படிப்பட்ட அந்த தத்தாத்திரேயருக்கு இன்னைக்கு தத்த பூர்ணிமா பூஜை காலை விசேஷமாக கோபூஜை, கஜபூஜை, அதை தொடர்ந்து விசேஷமாக கலசத்தில் பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் லட்சுமி துர்கா சரஸ்வதி ஆவாகன பூஜை, தீப துர்கா பூஜை, அதை தொடர்ந்து 108 சங்குகளில் வந்து ஸ்வஸ்திகா திரிசூலம் பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு மகா மிருத்யுஞ்சய ஜபம் பண்ணி அந்த 108 சங்குகளை பக்தர்கள் கையால் கொண்டு வந்து அன்னைக்கு தத்தாத்திரேயருக்கு விசேஷமாக அபிஷேகம் செய்து அதை தொடர்ந்து தத்தருக்கு விசேஷ ஷோடச உபசாரங்கள் பூஜைகள் பூர்த்தியாகி பக்தாளுக்கு எல்லாருக்கும் அன்னதானம் செய்துட்டு விசேஷ ஆர்த்தியோட பூர்த்தியாகிருக்கு. இந்த பூஜையில் பங்கெடுத்துனவா எல்லாருக்கும் பூர்ண பலம் உண்டு. இதை தொலைக்காட்சி மூலியமாக பார்க்குறவாளுக்கும் பூர்ண பலம் உண்டு. இந்த நிகழ்வு அனைத்தையும் எங்களுக்காக பக்தி சிரத்தையாக நேர்த்தியாக நின்று படம் பிடிச்சு தூரத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் இதை நேரடியாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய சூலூர் மீடியா அவாளுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். மேலும் இந்த ஆலயத்தை வழிநடத்தக்கூடிய நம்ம அருண் முதலியார் ஐயா, ஆலயத்தினுடைய ஸ்தானிகர் திரு சர்மாஜி, அவளுக்கு கூட இருக்கக்கூடிய யோகி எல்லாருமே, யோகேஷ் சர்மா எல்லாருமே ரொம்ப விசேஷமாக இந்த யஜ்யங்களை நடத்தி கொடுத்துருக்கா. மேலும் இந்த பூஜைகள் செம்மையாக நடந்துட்டுருக்கு. எல்லாரும் கண்டிப்பாக வாங்கும். கோவிலில் அன்னதானம் நடந்துட்டுருக்கு. வர இருக்கக்கூடிய வருடப்பிறப்பன்னைக்கு நானே வருகின்ற வருடப்பிறப்பன்னைக்கு ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு ஆலயத்தை நாடி வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் பாபாவுக்கு விசேஷமாக அர்ச்சனை பண்ண 1 ரூபா நாணயம் பிரசாதமாக கிடைக்கும். நாணயம் இருக்கிற வரைக்கும் தான் கிடைக்கும். அதனால் காலையிலேருந்து எத்தனை மணிக்குள்ளே எல்லாரும் வர முடியுமோ வந்தேன்னா இன்னைக்கு காலத்தால் பாபாவுக்கு அர்ச்சனை செய்து பாபாவுடைய திருவடியில் சமர்ப்பணம் பண்ண நாணயங்கள் எல்லாருக்கும் பிரசாதமாக கிடைக்கும். எல்லாரும் வாங்கும். பாபாவுடைய அனுகிரகமும் தத்தாத்திரேயர் அனுகிரகமும் அடைஞ்சு சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஆலயத்துடைய அருண்மதியார் ஐயா சொல்லுவாங்க. எல்லாம் பக்தர்கள்லாம் வந்தால் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. வர்ற பக்தர்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அது கிடைச்சிட்டே பெற்றவா எல்லாருக்கும் பரிபூர்ண ஆசீர்வாதம். தத்த மகாராஜுக்கு ஜெய்.